ஜிவி பிரகாஷ் நடிச்ச பேச்சுலர் படம் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் நடிகை திவ்யா பாரதி. இவங்க தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்குலையும் கோட் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்டர் நரேஷ் கோப்பிலி இயக்கிட்டு வந்தாரு. ஆனா சில பிரச்சனைகள் காரணமா அவரை படத்துல இருந்து பாதியிலேயே நீக்கிட்டு கோட் படத்தோட ப்ரொடியூசரே இந்த படத்தை டைரக்ட் பண்ணி எடுத்து முடிச்சிட்டாரு. இந்த படத்துல இருந்து சமீபத்துல ஓடியம்மா அப்படிங்கிற பாட்டு வெளியாச்சு. இப்போ இந்த சாங் வெளியாகி இருக்கிற நிலையில இந்த சாங் மற்றும் இந்த படத்தை இயக்குன ப்ரொடியூசர் மற்றும் நடிகை திவ்யா பாரதிய மறைமுகமா தாக்கி டைரக்டர் நரேஷ் கோப்பிலி எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. இப்போ அந்த போஸ்ட் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அந்த போஸ்ட்ல நரேஷ் கோப்பிலி என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன மாதிரியான வேலைக்காரண்டா நீ, இப்படி மொக்கையா இருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சு படத்தை எடுத்திருக்க, செகண்ட் லீடா கூட நடிக்க தகுதி இல்லாதவளை வச்சு எடுத்திருக்க, பாட்டும் நல்லா இல்ல அப்படின்னு திவ்யா பாரதிய ரொம்ப இழிவுபடுத்தி நரேஷ் போஸ்ட போட்டிருக்காரு. மேலும் திவ்யா பாரதிய சிலக்கா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இந்த போஸ்ட போட்டிருக்காரு. இதனால கடுப்பான திவ்யா பாரதி நரேஷோட இந்த போஸ்டுக்கு நேரடியா பதிலடி கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெண்ணை சிலக்கா இல்லைன்னா ஏதாவது தப்பான வார்த்தைகளை வச்சு பேசுறது ஒன்றும் ஜோக் இல்ல, இதெல்லாம் பெண்கள் மேல இருக்கிற வெறுப்புணர்ச்சி. இந்த டைரக்டர் இப்ப மட்டும் இல்ல, செட்லையும் பெண்களை மரியாதை குறைவா தான் நடத்தினாரு. அந்த படத்தோட ஹீரோ இதெல்லாம் பார்த்தும் கண்டுக்காம அமைதியா இருந்தாரு. அது எனக்கு ஏமாற்றமா இருந்துச்சு. இந்த மாதிரி கலாச்சாரம் நீடிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். பெண்களுக்கு மரியாதை இருக்கிற இடத்துல வேலை பார்க்குற மாதிரி நான் பெட்டரா சூஸ் பண்ணணும். ஒரு நடிகையா மற்றும் ஒரு பெண்ணா என்னோட தகுதி இதுதான். எப்போதுமே என்னோட மரியாதையை இழக்க மாட்டேன். மூவி டீம் கூட எப்போதுமே நான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இதை நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். நான் தமிழ்ல சேம் ஹீரோ சேம் டீம் கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணிருக்கேன். அங்கெல்லாம் இப்படி ஆனதே இல்ல. இந்த ஒரு டைரக்டர் தான் இப்படி எல்லாம் மீறி மரியாதை இல்லாம பேசினாரு. அவர் பப்ளிக்கா பேசும்போது நானும் அதுக்கு ரியாக்ட் பண்ண எல்லா உரிமையும் இருக்கு. இப்பயுமே நீங்க அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா அது உங்களோட விருப்பம். நான் அதுக்காக தூங்காம இருக்க போறது இல்ல. என்னை பத்தி யாராவது தப்பா பேசினா உண்மையா அவங்க நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன் அப்படின்னு திவ்யா பாரதி டைரக்டர் நரேஷ் கோப்பிலிய நேரடியா தாக்கி பதிலடி கொடுத்திருக்காங்க. இப்படி டைரக்டர் நரேஷ் மற்றும் திவ்யா பாரதியோட இந்த மோதல் சோசியல் மீடியால பேசுபொருளா மாறி இருக்கு.